நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் என்ன நிலவுகின்றது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் தற்பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலாகவும் இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த சொற்ப நாட்களில் என்று கூட சொல்லலாம், பல மாதங்கள் கடந்து விட்டன. இந்த மாதங்களில் அவர்கள் என்ன செய்தார்கள், இல்லாட்டி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, சர்வதிகாரியாக இருக்கின்றார்களா, இல்லாட்டி எவ்வாறான நிலைப்பாட்டோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகளோடும் பல கேள்விகளோடும் பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல் வெற்றி ஈட்டினோம். அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் விட எங்களுடைய கட்சி என்னுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது, இல்லாட்டி எங்களுடைய ஆளும் என்கின்றது திறன் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்றவாறான பல்வேறுபட்ட கதைகள், அதே போல் அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய அந்த பெரும்பான்மை பலம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதை விட அது நிரூபித்து காட்டியிருக்கிறது என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பிரச்சார பணிகள் என்பது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில தான் தேசிய மக்கள் சக்தியும் தங்களுடைய பிரச்சார பணிகளை மேற்கொள்கின்றது. ஆனால் எல்லா கட்சிகளுடைய பிரச்சார பணிகளையும் விட தேசிய மக்கள் சக்தியுடைய பிரச்சார பணிகள் என்பது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட கேலிக்கு உரிய நகை உரிய அந்த புகைப்படங்கள் இல்லாட்டி அந்த காணொளிகள் என்பது ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்சி சாடி சாடி பேசுகின்ற நிலைதான் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கின்ற பொழுது ஜேவிபி பரிமாணமாக்கிய தேசிய மக்கள் சக்தி, ஜேவிபி என்ற ஒரு விடயம் இப்பொழுது தேர்தல் என்ற ஒரு விடயமாக வருகிற தேசிய மக்கள் சக்தி என்று வந்துச்சு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சமீபத்திய நடவடிக்கைகள் பெரும்பாலும் இலங்கையின் அரசியலில் ஜனநாயக இயல்புகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதாக இருக்கின்றது என்ற விடயம் இருக்குது. இலங்கை அரசு இயந்திரமானது குறைந்தபட்சம் காலத்துக்கு காலம் நீதியான தேர்தல்களை நடாத்துவதனூடாகத்தான் ஜனநாயக பிம்பத்தை பாதுகாத்து வருகிறது. அந்த ஒழுங்கலையே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தது. அது உண்மை கதை. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று அதில் தான் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றியிருந்தார்கள் என்பது இருக்கின்றது. எனினும் நடைமுறையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலை கையாளும் முறைமை தேர்தல் மீது நம்பிக்கையின்மையையும் குழப்பத்தையும் உருவாக்குது. ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக பிரச்சார பணிகளுக்காக வடக்கை கிழக்கை நோக்கி வருகின்ற ஜேவிபியினர் என்ன சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு வாக்களிக்கணும், அப்பதான் நாங்கள் நிதியை ஒதுக்கீடு செய்வோம், எங்களுக்கு இதை செய்யணும், அப்பதான் நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் பல்வேறுபட்ட வாக்குகளை கொடுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அது சார்ந்தான பதிவுகளை நாங்கள் அண்மைய நாட்களில் காணொலியினூடாக தந்திருந்தோம். என்னென்னு சொன்னால் அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரங்களும் உரிமைகளும் சில வரவு முறைகள், அதாவது இவ்வாறான ஒரு படிமுறைகளில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் கையாள வேணும்னு சொன்னால் அந்த படிமுறை என்ற ஒன்று இருக்கு. ஆனால் அதை விடுத்து எங்களுக்கு வாக்களித்தால் தான் நாங்கள் மக்களுக்கு காணிகளுக்காகவோ இல்லாட்டி மக்களுடைய நன்மைகளுக்காகவோ அபிவிருத்தி பணிகளுக்கான செலவினங்களை இல்லாட்டி செலவுகளை பணத்தினை ஒதுக்குவோம் என்கின்ற நிலை எந்தளத்துக்கு ஆரோக்கியமானது என்றது சார்ந்து பல நகர்வுகள் வந்திருந்தது. இப்பொழுது அது சார்ந்துதான் ஏனைய கட்சிகள் தங்களுடைய பிரச்சார பணிகளை செய்கின்ற பொழுது அனுரகுமார் திசாநாயக்கை கூறிய இந்த விடயம் தவறானது, பிரதமர் ஹருணி கூறிய இந்த விடயம் தவறானது என்று ஏராளமான விடயங்களை சுட்டி காட்டுகிறார்கள். இதை விடுத்து அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களில் சரியான தெளிவின்மை காரணமாக அதிகளவிலான கருத்தாடல்களை எவ்வாறு சொல்வது, நகைச்சுவையான கருத்தாடல்கள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தெளிவு இன்மை என்பதை தாண்டி அவர் மக்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற வகையிலான கருத்துக்களை இவர்களால் வழங்க முடியாமல் இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் இவர்கள் வழங்குகின்ற கருத்துக்களை மக்கள் விளங்கிக் கொள்ள தாமதிக்கின்றார்களா என்கின்ற கேள்விகளோடு இதெல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது சுயாதீன செயற்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணைக்குழு மற்றும் நீதிமன்றங்களின் செயற்பாடுகளாலும் பொது வழியில் நம்பிக்கையினங்கள் ஏற்பட்டு வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்கு முழு அளவில் அரசு இயந்திர பலத்தை இயல்பு நிலையில் பயன்படுத்தியதாகவும் அதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது.
இது இலங்கையின் தேர்தல் மீறும் ஜனநாயக பொறிமுறை மீதும் அவநம்பிக்கையை உருவாக்குது. இந்த பின்னணியில் இலங்கையர்களிடையே சர்வதேச தளத்தில் இடதுசாரி மற்றும் வெகுஜன பிம்பங்களுடன் தேர்வுடனான ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சர்வதிகாரத்துக்கு மடைமாற்றப்பட்ட கடந்த கால அனுபவங்கள் சார்ந்த அச்சத்தை உருவாக்குது. அதாவது ஜேவிபி பரிணாம தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எதேச்சதிகார போக்கினை அடையாளம் காண்பதாகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை மேலும் மேலும் பல அரசியல் விமர்சகர்கள் இல்லாட்டி அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தாலும் கடந்த காலத்தில் ஜனநாயகத்தின் மீள்தன்மை குறித்து உலக அளவில் அவநம்பிக்கை அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நேரடியாக இராணுவ ஆட்சியிலும் ஜனரஞ்சகவாதிகளாலும் ஜனநாயக இயல்புகள் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்குது. ஆகவே ஜனநாயக பின்னடைவின் முந்தைய தசாப்தங்கள் இருந்த போதிலும் தற்போதைய தருணம் தனித்துவமானது. ஜனநாயகத்துக்கான முக்கிய அச்சுறுத்தல் ஆயுதப்படைகளிடம் அல்ல, மாறாக பொதுவாக ஜனரஞ்சகவாதிகளாலேயே ஏற்பட்டப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியினால நடக்க போகின்ற தேர்தல்களில் ஒரு நீதியான தேர்தல் வேணும், நம்பிக்கையான தேர்தல் வேணும், நம்பிக்கையாக அவர்கள் செயற்பட வேண்டும் என்பதை தான் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய பதவியை பறியுங்க, இவருக்கான பதவிக்கும் இவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, இவர் சரியானவர் அல்ல என்கின்ற ஒரு விடயத்தை தயாசுரி ஜெயசேகர் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பல பொது வழிகளில் அவர் விமர்சிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் விட இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிள்ளையானுடைய பிரச்சனை சார்ந்து தேசபதி தென்னகோன், கனைமுள்ள சஞ்சீவ, அதே போன்ற அனுராதபுர வழக்குகள் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு. இதையும் விடுத்து இப்பொழுது இந்தியாவோடு இலங்கை செய்து கொண்டிருந்த இந்த பாதுகாப்பு சார்ந்த ரகசிய ஒப்பந்தம் சரியான ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் செய்திருப்போமாக இருந்தால், தேசிய மக்கள் சக்தி செய்திருந்தால் பொது வழியில் அவர்கள் பகிரங்கப்படுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் அதையும் செய்யவில்லை. ஆகவே சஜித் சொல்கிறார், இவர் பகிரங்கப்படுத்துங்க பொது வழியில் எவ்வாறான விடயத்தை. இப்படி நிறைய விடயங்கள் சுத்தி தேசிய மக்கள் சக்தியை குற்றச்சாட்டுகளோடு இல்லாட்டி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நிலையை தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, உள்ளூராட்சி மன்ற தேர்தலையாவது ஒரு நன்மைகளாக இல்லை நல்ல விஷயமாக நகரம், அது ஜனாதிபதி தேர்தல் நடந்தது போல நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது போல என்று பார்த்தால், இங்கே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அவர்கள் சொல்லுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது ஜனரஞ்சகவாதிகளாக இருக்குமா, இல்லாட்டி ஜனரஞ்சகவாதிகளாலும் ஜனநாயக இயல்புகள் கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்ற விடயத்தை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகளை. யார் இந்த உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்ற போகிறார்கள், எந்த கட்சியினுடைய எந்த தரப்பினுடைய கைகள் ஓங்கி இருக்க போகிறது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.